தெரியும். எக்ஸாமினேஷன் ஆஃப் வவுச்சர்ஸ் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செக் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேட் இன் தி நேம் ஆஃப் எம்ப்ளாயர். அதாவது எம்ப்ளாயரோட நேம் இருக்கும். இந்த வவுச்சர் இஸ் மேட் இன் தி நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் ஃபார் த கன்சர்ன், அதாவது கன்சர்னோட நேம். பிரிண்டட் ஃபார்ம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா வவுச்சர்ஸ் வந்து பிரிண்டட் ஃபார்மில் இருக்கணும். வவுச்சர் இஸ் ஆன் எ பிரிண்டட் ஃபார்ம். வவுச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஒரு எம்டி பிளாங்காக இருக்கக்கூடாது. சீரியல் நம்பர் வவுச்சர் இஸ் consequently numbered and filed in order of the entire in the various book. சீரியல் நம்பர் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதனால் எம்ப்ளாயரோட நேம், எம்ப்ளாயருங்கிறது ஓனர், எம்ப்ளாயினா தான் லேபர். எம்ப்ளாயரோட நேம் இருக்கணும், பிரிண்டட் ஃபார்மில் இருக்கணும். சீரியல் நம்பர் எம்ப்ளாயருங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் இருந்தாலும் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்து பாயிண்ட்டு டேட்டு, நேமு, அமௌண்ட் எக்ஸட்ரா. டேட்டு, நேம் எழுதணும் அண்ட் அமௌண்ட் எக்ஸட்ரா. த ஆடிட்டர் ஷுட் செக் டேட், நேம் ஆர் எ பார்ட்டி டு ஹூம் த வவுச்சர் இஸ் இஸ்யூடு, த அமௌண்ட் எக்ஸட்ரா. இப்போ நேம், டேட்டு, அமௌண்ட் இதெல்லாமே அதில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு பை ஸ்டாம்ப் விச் ஆர் இன்ஸ்பெக்டட் பை த ஆடிட்டர், அதாவது டிஹெச்இ ஆடிட்டர் ஷுட் பி கேன்சல்டு பை த ஸ்டாம்ப் ஸோ தட் இஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு அகைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு த ஃபர்ம், சிக்ஸ்த் பாயிண்ட், which are personal name of one of the partners, director, manager or officers of the company, which are personal name of one of the partners ஓடதோ அல்லது டைரக்டரோடதோ மேனேஜரோடதோ அது கம்பெனியோடதோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் மார்க் இன் கேஸ் ஆஃப் டீட்டெயில்டு செக்கிங். அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிங் the vouchers. The auditor responsible senior officer of the concern. இந்த ஆடிட்டர் யாருக்கு இது இங்கே என்ன பண்ணால் சீனியர் ஆஃபீஸரை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்புடு. இந்த அமௌண்ட் ஆஃப் வவுச்சர் எக்ஸீடு ₹500 இட் மஸ்ட் பி ஸ்டாம்புடு. இப்போ என்னென்னா ₹500 மேலே போகுது அப்படின்னாக்கா நம்ம ஸ்டாம்பை வச்சு தான் வவுச்சர் ரெடி பண்ணிக்கணும். இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பேமெண்ட் இஸ் மேடு டு ஏ கேபிட்டல் ஆர் ரெவன்யூ அக்கௌண்ட்டு. அதாவது கேபிட்டல்னால் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காமிக்கணும், ரெவன்யூனாக்கா ரெவன்யூ அக்கௌண்ட்டில் காமிச்சிக்கணும். அமௌண்ட் இன் தி வேர்ட் அண்ட் ஃபிகர்ஸ். இப்போ நம்ம எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாக்கா எழுத்தாலே எழுதணும், எண்ணாலையும் அமௌண்ட் எழுதணும். நம்ம பேங்கில் எழுதுறப்ப அது மாதிரி தான் ஃபில் பண்ணுறோம், அது மாதிரி இருக்கணும். எண்ணால் மட்டும் எழுதணும் அப்படின்னாக்கா ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. இப்போ 1000 போட்டிருப்பாங்க, அதை 100 மாற்ற முடியும், 10,000 மாற்ற முடியாது. அதனால் ரிட்டனாகவும் எழுதியிருக்கணும் எழுத்தால். வவுச்சிங் ஆஃப் கேஷ் டிரான்சாக்ஷன், இன்டர்னல் செக் சிஸ்டம், எக்ஸாமினேஷன் ஆஃப் டெஸ்டிங் செக்கிங், கம்பேரிசன் ஆஃப் ரஃப் கேஷ் புக் வித் கேஷ் புக். கேஷ் புக்கையும் ரஃப் கேஷ் புக்கையும் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்ட்டு. எக்ஸாமின் த மெத்தட் ஆஃப் டெபாசிட்டிங் கேஷ் ரிசீப்ட் டெய்லி வந்து எவ்வளோ பண்ணுறாங்க டெபாசிட்டுங்கிறதையும் செக் பண்ணணும். ப்ரிப்பரிங் ஆஃப் பிஆர்எஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது என்னென்னா வங்கி சரிக்கட்டும் பட்டியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து பேங்கில் அவருக்கு கையில் இருக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட். அதாவது என்னென்னா கையிருப்பு ரொக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்சரிங் ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆஃப் ரெசிப்ட் புக். அதாவது பார்த்திங்கனாக்கா ரெசிப்ட் புக் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். வவுச்சிங் ஆஃப் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன். வவுச்சிங் ஆஃப் பர்ச்சேஸ் புக். இட் மீன்ஸ் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். அதாவது கடனுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்க வவுச்சரை வச்சு செக் பண்ணிக்கணும், எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறோம் என்ன அப்படிங்கிறத அதை வச்சு செக் பண்ணிக்கணும். ஏன்னா திருப்பி நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம திருப்பி அனுப்புகிறோம். குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆர் ரிட்டர்ன்டு புக் டு த சப்ளையர்ஸ் ஃபார் வேரியஸ் ரீசன் சச் அஸ் குட்ஸ் ஆர் நாட் ஆஸ் பர் சாம்பிள் இன்ஃபீரியர் குவாலிட்டி ஆஃப் த குட்ஸ். அதாவது என்னென்னா நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு கொடுத்தது ஒரு விதமான பொருளாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து பொருளை அனுப்பிச்சிருக்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வேறு மாதிரியான பொருளை அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம பார்த்த சாம்பிளுக்கு விட வேறு மாதிரியான பொருளை நம்மளுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரியான ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிலாம் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா பர்ச்சேஸ் ரிட்டர்னில் இருக்கும். நம்ம இந்த இதை காமிக்கல அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ரிட்டர்ன் பண்ணது இல்லை அப்படின்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்ச்சேஸோட சேர்ந்து இருக்கும். அப்போ அதுக்கும் சேர்த்து நம்ம பணம் கொடுக்குறது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படி இருக்கும். அதனால் ரிட்டர்ன் பண்ணது எவ்வளோ என்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வந்து
நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். அப்போ அதை லெஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டு நம்ம வந்து அவங்க கிரெடிட்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா போதும் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கானதுக்கு. அடுத்து பாருங்க இதுலேயே குட்ஸ் ரிசீவ்டு ஆன் சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் ஆர் கன்சைன்மெண்ட் பேசிஸ். அதாவது குட் ரிசீவ் பண்ணியிருப்போம் அல்லது ரிசீவ் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் ஆர் கன்சைன்மெண்ட் பேசிஸில் நடந்திருக்குதா என்ன அதை பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு பர்ச்சேஸ். ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் ஆர் மேட் ஃபார் ஃபியூச்சர் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அட் ஃபிக்ஸட் ப்ரைஸ். சச் டீல் ஆர் கால்டு ஃபார்வேர்டு பர்ச்சேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கிறோமா என்ன அப்படிங்கிறத இதில் இருக்கணும். சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம சேல்ஸ் பண்ணது திரும்ப வந்திருக்குதா, இல்லாட்டி நம்ம அதுக்கு சேர்த்து அவங்கள்ட்ட பணம் கேட்குற அப்படி இருக்கும்ல. எப்படி பர்ச்சேஸ் ரிட்டர்னா அதே மாதிரி தான் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், சேல்ஸ் பண்ணதுக்கு வந்து ரிட்டர்னாக ஏதாவது நம்மளுக்கு வந்திருக்குதா என்னங்கிறத ரிட்டர்ன் வந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். குட்ஸ் சோல்டு ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். அதே பாருங்கள் குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். நம்ம அனுப்பிச்சிருக்கிற விற்பனைக்காக இஃப் குட்ஸ் ஆர் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் a separate books known as consignment outward journal should be prepared. நம்ம கன்சைன்மெண்ட் பேசிஸில் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம், நம்ம அனுப்பிட்டு பேசிஸில் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்க அது வந்து என்ன அதுக்கான அவுட்வேர்டு ஜேர்னல் வந்து நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பீடு இனவினை படிக்கிறப்ப நம்ம அனுப்பீடு படிக்கிறப்ப அதாவது கன்சைன்மெண்ட் படிக்கிறப்ப நம்ம பார்த்துருப்போம். நம்ம கடனை கொடுத்துருப்போம், அதை விற்றுட்டு வந்து கமிஷன் பேஸில் எடுத்துகிட்டு மீதி பணத்தை நம்மளுக்கு திருப்ப கொடுப்பாங்க. இந்த டைல்ஸு ஓடு பைப்பு இந்த மாதிரியானது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரியான பேசிஸில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நடந்துகிட்ருக்குதா, ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்களா, எவ்வளோ பொருளை கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பொருளுக்கு பணம் வந்துருக்குது. ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனியோட அசட்ஸு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, கடன் கொடுத்தது நம்மளுக்கு வந்திருக்கா வரலையா, நம்ம கடனுக்கு வாங்கினது திருப்பி கொடுத்துட்டோமா இல்லையாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். இம்பர்சனல் லெட்ஜர் அடுத்த டாபிக் பாருங்கள். இம்பர்சனல் லெட்ஜர் ஆர் ஆல்சோ கால்டு ஜென்ரல் லெட்ஜர் ஆர் நாமினல் லெட்ஜர். இது வந்துன்னா there are two types such as nominal account or real account. Nominal account are related to trading P&L account. Nominal account பார்த்தீங்கன்னா trading profit and loss account, whereas real account record assets. இது பாருங்கள் இந்த passing of cash transaction to the impersonal ledger should be carefully checked. அதாவது லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் கரெக்டாக செக் பண்ணணும். The journal should be carefully vouched to ensure that each entry is supported by the sufficient evidence. அடுத்து பாருங்கள் sometimes direct entries are passed from one account to another in the impersonal ledger. ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாகவே என்ட்ரி பாஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் அதில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அதை செக் பண்ணணும். he should check very carefully the அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒருத்தர் குறைச்சிருக்கலாம், ஒருத்தர் கூட்டி கொடுத்துருக்கலாம், அது சேர்த்து கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக அதெல்லாம் இருக்காங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா செக் பண்ணி அது டிப்ரிஷன் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணணும். the total of the subsidiary books should be checked. சப்சிடரிஸ் புக்குங்கிறது எதுனா பர்ச்சேஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன், கேஷ் புக்கு, அது சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம், பெட்டி கேஷ் புக். இதெல்லாம் தீஸ் ஆர் த சப்சிடரி புக்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா, பர்ச்சேஸ்க்கானதை பர்ச்சேஸில் காமிச்சிருக்காங்களா, சேல்ஸுக்கானதை சேல்ஸில் காமிச்சிருக்கிறாங்களா, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அந்தந்த இதில் காமிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக கேர்ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்கணும். பர்ச்சேஸை கொண்டு போய் சேல்ஸை கொண்டு போய் பர்ச்சேஸ்லையும் காமிச்சோம் அப்படின்னா டோட்டலாக வந்து டேலி ஆகாது. 7th பாயிண்ட் பாருங்கள். த பேலன்ஸ் ஆஃப் இம்பர்சனல் லெட்ஜர் should be checked and verified with the ட்ரையல் பேலன்ஸு. இப்போ ட்ரையல் பேலன்ஸை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. இம்பர்சனல் லெட்ஜர் செக் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறது வெரிஃபை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கே அப்படின்னாக்கா ட்ரையல் பேலன்ஸில் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ட்ரையல் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடு என்ன இருக்கோ அதே டோட்டல் தான் கிரெடிட் சைட்லேயே வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அது கரெக்டாக இருக்குதுன்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும்.